வந்து நம்ம நல்லா பிணைஞ்சிக்க போகிறோம். இப்போது நான் சும்மா 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவு தான் தண்ணி ஊற்றுனேன். பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நமக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதை பக்கோடா மாதிரி தட்டி தட்டி போடலாம், இல்லை பால்ஸ் மாதிரி உருண்டையாக உருட்டி போடலாம், எப்படினாலும் போடலாம். ஷேப் வந்து நம்ம இஷ்டம் தான். நான் இன்றைக்கி பக்கோடா மாதிரி லைட்டாக தட்டி தட்டி தான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் எந்தளவு வந்து இது நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமுமே இது நல்லா வேகணும், வெந்து கோல்டன் கலரில் மாறணும். அந்த அளவு வந்தது அப்படின்னா நமக்கு பக்கோடா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது பாருங்கள் ஓரளவு பக்கோடா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா பக்கோடாவுமே நம்ம பொரித்து எடுத்துட்டோம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி. இது வந்து குழந்தைங்க நிறைய பேர் வந்து முட்டைக்கோஸ் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு தந்தோம் அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.